ஹலோ, இந்த வீடியோவில் நமக்கு கேட் 2025 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்த ஒரு 1 மார்க் கொஸ்டின் எம்இ கோட் நம்பர் 1 எம்இ அதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் அதுதான் அந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ என்னென்னா அந்த கொஸ்டின் என்னென்னா, a square metallic square plate is subjected to a uniformly hydrostatic pressure. Choose the correct Mohr circle represents the state at the point in the plate for the option below. For the Mohr circle, normal stress is positive towards the right and the shear stress is positive in the upward direction அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கான்ஃபிகரேஷனை நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம முதல்ல வரையலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a metallic plate of ஹைட்ரோஸ்டாட்டிக் யூனிஃபார்ம் ப்ரெஷர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஹைட்ரோஸ்டாட்டிக் யூனிஃபார்ம் ப்ரெஷர்னா என்னென்னா கம்ப்ரெஷன். சரியா, கம்ப்ரெஷன் எல்லா வகையும் ஒரே மதிப்பு தான் இருக்க போகுது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்மா தான் இருக்குது, இந்த இடத்துலையும் சிக்மா தான் இருக்குது, இங்கேயும் சிக்மா. ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னால் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அழுத்தம் கொடுக்கறது தான் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இப்போ அதை நம்ம ஒரு 2 டைமென்ஷனல் இதை மாதிரி ஒரு பிளேட், ஒரு 2 டைமென்ஷனல் எலிமெண்ட் மாதிரி இதை மாதிரி எலிமெண்ட் மாதிரி வரையணும்னா இப்படி தான் வரையணும். இந்த பக்கமும் கம்ப்ரெஷனில் சிக்மா, இந்த பக்கத்துலையும் கம்ப்ரெஷன் சிக்மாவில் நம்ம வரைஞ்சா போதும். ஓகே, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம இதை மாதிரி காமிச்சிருக்கோம். இந்த பாயிண்ட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கொயர் மாதிரி காமிச்சு 2 பக்கமும் கம்ப்ரெஷன் சிக்மா அப்படின்னு எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு மோர் சர்க்கிள் வரைய சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்டுக்கான மோர் சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க, டு த ரைட் நமக்கு பாசிட்டிவ், இப்படி ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டு த ரைட் பாசிட்டிவ் சிக்மா நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸு. அப்வேர்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அப்வேர்டு நமக்கு என்னவாக இருக்கா, பாசிட்டிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன் இருக்குல்ல, ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷன், இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கு ஷியரே இருக்காது, ஒன்லி கம்ப்ரெஷன், சேம் வேல்யூ இன் ஆல் டைரக்ஷன். சரியா, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்னா கம்ப்ரெஷன், சேம் வேல்யூ இன் ஆல் டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம இதை வரைஞ்சிட்டோம். இப்போ இதுக்கான மோர் சர்க்கிள் வரையணும். மோர் சர்க்கிள் வரையணும்னா நமக்கு தேவை, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கிறேன். மோர் சர்க்கிள் வேணும்னா நமக்கு சென்டர் தேவை. ஒரு சர்க்கிள் வரையினாலும் நமக்கு என்ன தேவை, சென்டர் வேணும், ரேடியஸ் வேணும். ஸோ சென்டர் நம்ம எப்படி எடுக்கலாம், சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைடட் பை 2, 0. இதுதான் சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள். ரேடியஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம், ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் த ஹோல் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். சரியா, இப்போ நமக்கு இந்த எலிமெண்ட் இருக்குது. இந்த எலிமெண்ட்டை வச்சு நம்ம இந்த சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். சிக்மா எக்ஸ்ஒய்ன்னு சொல்லலாம், அல்லது டவ் எக்ஸ்ஒய் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எலிமெண்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ நம்ம இது சிக்மா ஒய், இது நம்ம யாரோட கம்பேர் பண்ண போகிறோன்னா, வி ஷுட் கம்பேர் வித் இந்த இதோட கம்பேர் பண்ணுறோம். இதை மாதிரி கம்பேர் பண்ணி இந்த இடத்துல யார் இருக்காங்களோ, இதை மாதிரி யார் இருக்காங்களோ அதோட கம்பேர் பண்ணி நம்ம வி வில் ரைட் த டேபிள், அந்த மேட்ரிக்ஸை நம்ம எழுதலாம். ஓகே, இப்படி நம்ம இருக்கிறத நம்ம பார்க்கணும். நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இது சிக்மா எக்ஸ், மேலேருந்து கீழே வர்றதான் டவ் எக்ஸ் ஒய், இங்கேருந்து இங்கே போகிறதான் டவ் எக்ஸ் ஒய். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் இப்போ இதை நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோம், நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கான இதோட கம்பேர் பண்ணுறேன். அது பி வேல்யூ தானே இருக்குது நமக்கு, நான் சிக்மான்னு போட்டேன், பி வேல்யூ பி. ஓகே, ஸோ பி. இப்போ நான் மேட்ரிக்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸில் எழுதுனேன்னா இது ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் தட் பாயிண்ட், சிக்மா ஸ்டேட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அட் த பாயிண்ட். நம்ம இங்கே சிக்மா எக்ஸ் எழுதணும், இங்கே டவ் எக்ஸ் ஒய் எழுதணும், இங்கே டவ் எக்ஸ் ஒய் எழுதணும், இங்கே சிக்மா ஒய் எழுதணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு சிக்மா எக்ஸ் இருக்கிற இடத்துல யார் இருக்கா, இந்த சிக்மா எக்ஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல யார் இருக்குன்னா மைனஸ் பி இருக்காங்க. ஓகே, ஸோ மைனஸ் பி. சிக்மா டவ் எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல there is no டவ் எக்ஸ் ஒய், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது. ஹைட்ரோஸ்டாட்டிக் கண்டிஷனுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸே இங்கே பாருங்க கிடையாதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், அதை 0 நம்ம எழுதிக்கலாம். ஓகே, 0 நம்ம எழுதிக்கலாமா. ஓகே, டவ் எக்ஸ் ஒய்யும் 0. நமக்கு சிக்மா ஒய் என்ன இருக்குது, வாட் இஸ் சிக்மா ஒய்,
சிக்மா ஒய் வந்து நமக்கு மைனஸ் பி அப்படியே நமக்கு இருக்குது. ஸோ சிக்மா ஒய் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? சிக்மா ஒய் மைனஸ் பி. ஸோ இதிலிருந்து நம்ம சென்டர் கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் சென்டர்? சென்டர் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் பி, சிக்மா ஒய்க்கு பதிலாக மைனஸ் பி. ஸோ எனக்கு என்ன இருக்கும்? மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் பி மைனஸ் 2p ஆயிருமா? மைனஸ் 2p பை 2. மைனஸ் 2p பை 2 என்ன வரும்? மைனஸ் p வந்துடும். ஓகே, மைனஸ் p. ஸோ சிக்மா எக்ஸ் என்ன? அதுவும் மைனஸ் p. சிக்மா ஒய் என்ன? மைனஸ் p. அந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து என்னவா மாறிடும்? ப்ளஸ் பியாக மாறிடும். ஸோ டவ் எக்ஸ் ஒய் என்ன? டவ் எக்ஸ் ஒய் இஸ் 0 ஸ்கொயர். ஸோ மைனஸ் p ப்ளஸ் p பை 2 என்னது? இட் இஸ் 0. ஸோ 0 the whole square is 0, 0 square. ஸோ அப்போ ரேடியஸ் என்ன ஆயிடுச்சு? ஸோ ரேடியஸ் பிகம்ஸ் ரூட் ஆஃப் 0. அது என்னது? 0. அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு ரேடியஸ் சர்க்கிளே வராது நமக்கு, அது ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். சரியா? மோர் சர்க்கிள் இஸ் அ plot between more circle is a plot between tau xy அண்ட் ஏதாவது ஒரு ஃபேஸினுடைய ஒரு ரெஃபரன்ஸ் ஃபேஸினுடைய நார்மல் ஸ்ட்ரெஸ், சிக்மா. ஓகே, இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் ஃபேஸ் வந்து நம்ம இதை எடுத்துக்கலாமா? ஓகே, எக்ஸ் ஃபேஸினுடைய நார்மல் ஸ்ட்ரெஸ். இப்போ நமக்கு ரேடியஸ் என்ன வந்திருக்கு? சென்டர் என்ன வந்திருக்கு? வாட் இஸ் சென்டர்? மைனஸ் பி கமா 0, மைனஸ் பி கமா. ஸோ அப்புறம் மைனஸ் பின்னா இங்கே இருக்குது, மைனஸ் பிங்கிறது இங்கே, கமா 0. கமா 0னா இந்த இடத்துல நான் அந்த பாயிண்ட் வைக்கணும். ஸோ இப்போ ரேடியஸ் என்ன இருக்குது? ரேடியஸே இல்லை. ஒரு சர்க்கிளுக்கு ரேடியஸே கிடையாது. சர்க்கிளுக்கு ரேடியஸே இல்லைன்னா அப்படின்னா அது என்ன? பிகம்ஸ் அ பாயிண்ட். அது ஒரு பாயிண்ட்டாக மாறப்போகுது. ஸோ இட் இஸ் அ பாயிண்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் அ மோர் சர்க்கிள்? மோர் சர்க்கிள் இஸ் அ பிளாட் பிட்வீன் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஃபேஸினுடைய நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் அந்த ஃபேஸினுடைய ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் நம்ம வந்து ஒரு சென்டர் அந்த ஆக்சிஸில் நம்ம வரைய போகிற ஒரு சர்க்கிள் தான். இப்போ நம்ம ரேடியஸும் நம்ம சென்டர் இருக்குது, ரேடியஸ் இருக்குது, இந்த 2 பாயிண்ட்டை வச்சுட்டு we have drawn the answer. இப்படி தான் ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாமா? எது நம்முடைய ஆன்சர்? எஸ், பி தான் நம்முடைய ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கையில் லெட் மீ நோ இன் த கமெண்ட். இன்னும் நிறைய வீடியோ மேக் பண்ணுறதுக்காக இருக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். நன்றி. பை.